ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கினார். அவர் சாயலில் படைத்தார். படைத்ததற்கு பின்பாக ஏதேன் தோட்டத்தில் அவர்களோடு உலாவிக் கொண்டிருந்தான் வேதம் சொல்கிறது. இவ்வளவு பெரிய ஆண்டவர், அவர் சாயல்ல படைக்கப்பட்ட அவர் பிள்ளைகள் மத்தியில ஆண்டவர் உலாவுறாராங்க. ஏசியா அங்க 6ஆம் அதிகாரத்தில் வாசிச்சு பாருங்க. உசியா ராஜா மரணம் அடைந்த அந்நாளில் உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனை கண்டேன். கேருபீன்களும் சேராபீன்களும் சட்டைகள் அடித்துக்கொண்டு முகத்தை மூடிக்கொண்டு பாதத்தை மூடிக்கொண்டு ஓயாதபடி இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று முழங்குகிற சத்தத்தை கேட்டேன். செத்தவன போல மாறி போனேன். அசுத்த உதடுள்ளவன், அசுத்த ஜனங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறேன். தேவ ஆலயத்தின் நிலைக்கால் அசைந்தது, புகைக்காடாய் மாறியது. 5 அதிகாரம் ஐயோ ஐயோன்னு சொன்னவன் பரலோகத்தை பார்த்து அங்க துதிக்கிறத பார்த்து தன்னை ஐயோன்னு மாத்திக்கொண்டவன் பரிசுத்தர்னு துதிக்கிறார்கள். பாவம் இல்லாத இடத்துல, அசுத்தம் இல்லாத இடத்துல, எங்கேயும் ஒரு தீட்டும் இல்லாத இடத்துல ஆராதனை நடந்துட்டு இருக்கு. ஆனா ஆண்டவர் அவர் சாயல்ல படைக்கப்பட்ட உங்க மத்தியில என் மத்தியில தான் அப்பா உலாவதற்கு விரும்புகிறார். ஏன் விரும்புகிறாரு? லேவியராம் 26:12 வாசிச்சு பாருங்க. நான் உன் பிதாவாகிய தேவனும் நீ என் ஜனமாய் இருக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உங்கள் மத்தியில நான் உலாவுகிறேன். ஏன் உலாவுறேன் தெரியுமா? நான் அப்பாடா, நீ என் பிள்ளை. அதற்காகத்தான் கர்த்தர் நம்ம மத்தியில உலாவுகிறார்.